இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களும் தந்தைமார்களும் என் இரத்த பந்தங்களும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் என் மாலை வணக்கங்கள். நம்ம புதுச்சேரியில் வந்தோன்னே யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கவுன்சிலிருந்து திரு கோகுலும் தக்ஷணா ராமமூர்த்தியும் அவர் நண்பர் அப்துல் கனியும் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று புதுச்சேரியில் பண்ணலாம், இது ஒரு ஃபெஸ்டிவலாக நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி ஆர்வமாக 10 வருஷமாக பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி இது ஒரு வாட்டி இல்லாமல் இது வருஷம் வெறும் புதுச்சேரி மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல்லேருந்து இது ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு புதுச்சேரியில் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணணும். அதுதான் இதோட மெயின் நோக்கமே. எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன அப்படி என்ன பற்று, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சேகுவார் இப்படி தான் அர்ஜென்டினாலேருந்து ஒரு டாக்டராக கியூபாவில் போய் வேலை செய்வார். அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்து அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு மக்கள் ஏற்றுக்கூடிய ஒரு பெரிய லீடராக வந்தார். அந்த மாதிரி நம்ம தமிழ் மண் இங்கே ஆண்ட மன்னர்கள்லாம் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட மண்ணின் மைந்தர்கள் இன்னமும் ரொம்ப பின்தங்கி தான் வச்சுருக்காங்க. இதை மீண்டும் நம்ம முன்னோர்கள் இதை எப்படி ஒரு வல்லரசாக வாக்குனாங்களோ, எப்படி சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் அந்த ஒரு மாடலில் நம்ம புதுச்சேரியை திரும்பி மீண்டும் கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தை தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அண்ட் புதுச்சேரியை நம்ம கண்டிப்பாக மாற்றுறதுக்கு இட்ஸ் அ வெரி ஈஸி டாஸ்க். நம்மக்கிட்ட இளைஞர்கள் அவ்வளோ நிறையா இருக்காங்க. நம்மளோட 140 கோடி பாப்புலேஷனில் 80 கோடி இளைஞர்களாக இருக்காங்க இன்றைக்கி. அப்படி இருக்கிற இளைஞர்களை நம்ம அவங்கள நல்ல பாதையில் வழி நடத்தி அவங்களுக்கு அடையக்கூடிய இலக்கு, விஷன், மிஷன் எல்லாம் கிளாரிட்டியாக அவங்களுக்கு நம்ம இப்போவே வழிகாட்டினோம்னா நம்ம உலகத்தில் மிக சிறந்த ஒரு மாநிலமாக வரலாம். அதான் நான் சொல்கிறது, புதுச்சேரியை பெஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரியாக இருக்கக்கூடாது, இதை குளோபே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு த பெஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் இளைஞர்கள்லாம் இருந்து இது பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள், அதை தான் யூத் டேவாகவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் தான் அமெரிக்காவில் போய் ஒரு ஸ்பீச்சில் பேசும்போது எல்லாமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆரம்பிக்கும் போது அவர் தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு ஆரம்பித்தார். அவரும் எப்பவுமே சொல்கிறது யூ கேன், உங்களால் முடியும், இளைஞர்னால முடியும், நம்மளால முடியும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் நம்ம இளைஞர்கள் எல்லாத்துக்கும் இருக்கணும். அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம இன்னைக்கு இந்த நாளில் அவரை கண்டிப்பாக நினைவு கூறணும். ஏன்னா எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக விஷன் 2020ன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணார். அவர் சும்மா ஸ்கூலில் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சும்மா ஸ்கூலுக்குள்ளாக போய் இளைஞர்கள்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நானும் ஒரு ஸ்கூலில் இளைஞராக தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷனரி லீடர் என்னென்னா நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சார். ஸோ அன்றைக்கி அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி எனக்கு இங்கே வரைக்கும் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நான் இன்றைக்கி விஷன் ஃபார் புதுச்சேரி 2050ங்கிற ஒரு விஷனில் நம்ம புதுச்சேரியை 2050 ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். அது உரிய நேரம் இருக்குது, காலம் இருக்குது. உங்களோட அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்தால் கண்டிப்பாக இதை நம்ம உருவாக்கி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இவ்வளோ ஒரு ஃபெஸ்டிவல் இவ்வளோ இடத்துல நடக்குது. இவ்வளோ நடக்கும்போது நம்ம புதுச்சேரியில் இருக்க இளைஞர்களுக்கு நிறைய இதில் வாய்ப்பு கிடைக்காம தள்ளப்படுது. அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது. நம்ம புதுச்சேரி ரிப்ரசன்ட் பண்ணி உத்தராகண்டில் மேட்ச் நடந்தது. அதில் 6-7 மாநிலங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க.
இங்கே என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து டேலண்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அலிகேஷன் வைக்கிறாங்க. இந்த வாட்டி அவங்க அங்கே போய் இன்றைக்கி சாம்பியன்ஷிப்பே அவங்க தான் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. புதுச்சேரியோட பேரை நிலைநாட்டி அவங்க எங்கிட்ட வந்து சொல்லும் போது, நான் நம்பிக்கையாக நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சதில் தான் அவங்க இவ்வளோ ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டு வந்தாங்க. இதே புதுச்சேரியை ரிப்ரசன்ட் பண்ணி மற்ற மாநிலங்கள் இருக்க பிளேயர்ஸ்லாம் வெளில போயிட்டு குவாலிஃபை கூட ஆக மாட்டுறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா வீட்டு அட்ரஸ் ஏதோ இருக்குது, அந்த வீட்டில் ஓனருக்கே தெரியல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தாருன்னு சொல்லி போலியாக டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. நான் இந்த மேடையை யூஸ் பண்ணி திரு தாமோதரன் அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இளைஞருக்கு வாய்ப்பளிங்க. பணம் வாங்கி யாரையோ இன்னொருத்தவங்களை வந்து இதில் வந்து வளர்த்துவிட பார்க்காதீங்க. உங்களுக்கு மோதணுன்னா இந்த ஏழை மக்கள், இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் மோதாதீங்க. என்னை மாதிரி ஒரு தொழில் அதிபர்கிட்ட வந்து மோதுங்க. உங்களோட பண பலத்தையும் உங்கள் அதிகார பலத்தையும் என்கிட்ட காட்டுங்க. அந்த மாதிரி இளைஞர்கிட்ட போய் ஏமாற்றி அவங்கள கிட்ட போய் காட்டாதீங்க. நீங்கள் எங்கள் கிட்ட காட்டினா தான் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திரும்பி காட்ட முடியும். நீங்கள் பாவம் இளைஞர்கிட்ட போய் பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட போய் காட்டி இருக்க டேலண்ட் எல்லாம் லூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம இவ்வளோ ஒரு பிளேயர்ஸை வந்து நம்ம இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணோன்னா ஒரு சிட்டி எப்படி ஹாலிஸ்டிக்காக டெவலப் ஆகும்? எங்கேயோ இருந்து யாரோ வந்து அவங்களுக்கு வாய்ப்பளித்து இந்த தவறை செய்யாதீங்கள். இதை நீங்கள் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கலாம், இல்லை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஏஜ் லிமிட்டில் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போகுது. இந்த யூத் நாள் அதுமா நான் வந்து முதலமைச்சருக்கு வைக்கிற கோரிக்கைகள் என்னென்னா, மக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பெர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி டீச்சர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், கோவிடில் வேலை செஞ்ச டெம்பரரி ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்போ 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கும் போதும் அதே ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. இன்றைக்கி 15 லட்சம் மேலே தாண்டி போனதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது. இதனால ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்களாம் பெர்மனெண்ட்டை பண்ணுங்கள். நம்ம வந்து வருமானத்தை எப்படி ஈட்டுறதுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வழி பண்ணிவோம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணா திடலாக இருக்கட்டும், கிரவுண்டை கட்டி சும்மா வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் போய் குரல் கொடுத்தக்கப்புறம் தான் கிரவுண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. 200 கடைகளை வந்து திரும்பியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் போர்டில் வந்து 216 வீடு கட்டி ஒரு வருஷமாக சும்மா கிடப்பில் போட்டிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அந்த மக்கள்லாம் நாங்கள் பிரச்சனையை எடுத்து வெளில பேசினதுக்கப்புறம் இன்றைக்கி மக்கள்லாம் குடியேறி இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு விஷனரியாக எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு 2050க்கு இது ஒரு டெவலப்டு நேஷனாக, இது ஒரு டெவலப்டு சிட்டியாக, ஒரு குளோபுக்கே ஒரு இன்டர்நேஷ்னலாக நம்ம வந்து ஒரு பெஸ்ட் சிட்டிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு விஷனோட உங்களோட அனைவரோட சப்போர்ட்டாலையும் ஆதரவாலையும் இதை நம்ம நடத்தி தீருவோம், நடத்தி காட்டுவோம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி. வணக்கம்.